அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கார கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணித்தேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் வளர்வதற்கு அவருடைய அனுக்கிரகம் அவசியம். இந்த காலவேளையிலே நம்முடைய விசுவாச ஜீவியத்திற்கு, நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, சுகத்துக்கு அவருடைய அனுக்கிரகம் வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல, தெய்வமே எங்களுக்கு உம்முடைய அனுக்கிரகத்தை தாரும். ஆமென். அவருடைய அனுக்கிரகத்தில தான் நாம் உயர முடியும், வாழ முடியும், ஜெயம் எடுக்க முடியும். தாவீது என்ற மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னா அவனுக்கு அனுக்கிரகம் அவருடைய கண்களில் இருந்து கிடைத்தது. இது எல்லாம் இருக்கிற இடத்துல, தெய்வமே எனக்கும் என் சந்ததிக்கும் உங்களுடைய அனுக்கிரகம் வேணும். நான் வாழுகிற இடத்திற்கு எனக்கு அனுக்கிரகம் வேணும். என் ஜீவனுக்கு, என் சுகத்துக்கு, என் வெற்றிக்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேணும். என்னுடைய குடும்ப சமாதானத்துக்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேணும். என்னுடைய வேலை ஸ்தலத்திலே முன்னேறுவதற்கு, சாதிப்பதற்கு, நல்ல ஆற்றலோடு கூட, திறமையோடு கூட, திறமையாய் செயல்படுவதற்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேண்டும். விசுவாசத்திலே வளர்வதற்கு, கனி கொடுப்பதற்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேண்டும். இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அவருடைய அனுக்கிரகத்தை நமக்கு தருவார். அப்பா பிதாவே, ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க அனுக்கிரகத்தை தாங்க. பிள்ளைகள் ஜெயம் எடுக்க, தலை நிமிர, நிற்க, ஸ்திரப்பட நீர் இரக்கம் பாராட்டும். ஆமென். தேவ மக்களை, இன்னைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான வார்த்தையை ஆதாரமாக எடுக்க போறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரொம்ப அற்புதமா வருது. The Lord has taken away your punishment. He turned back your enemy. The Lord, the King of Israel, is with you. Never again will you fear any harm. Amen. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? நம்முடைய அந்த அகோர அந்த தண்டனையை,
அவர் நீக்குகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். The Lord has taken away your punishment. நம்முடைய வருகிற நமக்கு வர்ற அந்த நியாயம், அந்த நியாய தீர்ப்பு, அதை என்ன பண்ணுறாரு? அதை நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த வாக்குத்தத்தத்தை தீர்க்கதரிசி மூலம் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க தவறு செஞ்சாங்க, தவறு செய்தது நிமித்தம் அவங்க தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் அவர் எடுக்கிறாரு இல்லையா? This verse is not just a statement but a profound declaration of God's grace, mercy and protection. இது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. இன்னைக்கு சில பேர் பாருங்க, அவங்களால முடியுதோ முடியலையோ ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. நான் எப்படியாவது என்னால் என்ன முடியுதோ செய்கிறேன்னுவாங்க இல்லையா? அதுபோல் கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, ப்ரொஃபவுண்ட் டிக்ளரேஷன், அதாவது செய்கிறத சொல்கிறார், டிக்ளேர் பண்ணுறாரு. அப்பா உனக்குரியது, இந்த நியாய தீர்ப்பு ஓ மேலே வராது, இந்த தண்டனை ஓ மேலே வராது, நீ தவறு செஞ்சதான், ஆனால் இது உன் மேலே வராது, அதை நான் கேன்சல் பண்ணுறேன், அதை நான் எடுத்துடுறேன். The Lord has taken away your punishment. அந்த தண்டனை எடுத்துடுறாரு இல்லையா? இது எதை காமிக்குதுக்குன்னா, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருதயத்துக்கு ஒரு ரெடம்ஷன், மீட்பு எவ்வளோ முக்கியம் என்பதை காண்பிக்குது. ரெண்டாவது, இந்த வசனத்தை பார்க்கும்போது ப்ராஃபட்டிக்கல் ஷேடோவிங் ஆஃப் வாட் கிரைஸ்ட் அக்கம்ப்ளைஸ் ஆன் த கிராஸ். இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமாக இருக்குது, ஒரு நிழலாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்ய போகிறான்றதுக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது அவர் கல்வாரி சிலுவையிலே புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு எனக்கு செய்கிறதை அடையாளமாக இருக்கிறது. கவனிங்க, அந்த நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம மேலே தண்டனை. ஆனால் இப்போது அவருடைய இரக்கத்தில், கிருபையில் அது என்ன ஆகுது? அந்த தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது இல்லையா? தெய்வ மக்களே, இன்னைக்கு எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதை எப்படி நான் சந்திப்பேன், நான் தான் இப்படி தவறு செய்கிறேனே, நான் தான் இப்படி விழுந்து கிடக்கிறேனே ஐயா, நான் தவறு செஞ்சுட்டேன், கண்டிப்பாக நான் எழுந்திருக்க முடியாது, நான் கண்டிப்பாக சாதிக்க முடியாது, அப்படி நினைத்து கொண்டிருக்கிற மக்களே, கர்த்தர் பக்கம் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் தவறுகளை மன்னிப்பார். உங்கள் மேல் இருக்கிற தவறுகளை, அந்த நியாய தீர்ப்பை எடுப்பார் என்பது உண்மை. இன்னைக்கு கர்த்தர் பக்கம் திருப்புவோம். கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம், ஆனால் கர்த்தர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ரெண்டாவது, இந்த வசனத்தில் எதை சொல்லுதுன்னா, He has turned back your enemy. நம்முடைய எனிமியை என்ன பண்ணுறாரு? திரும்பி போக வச்சிடுறாரு இல்லையா? திரும்பி அந்த எனிமியை நம்ம மேலே அட்டாக் பண்ணாதபடி அவனை திரும்ப செய்கிறார். இது எதை காமிக்குதுன்னா, அன்னைக்கு லிட்ரலாக அன்னைக்கு அவங்க எனிமி யாருன்னா, அந்த எனிமி ஃபோர்ஸு, அந்த ஆர்மி, மிலிட்ரி, அதை தான் அங்கே அவங்களுக்கு சொல்கிறார். இவங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்க, இவனை அழிச்சு போடலாம், இவன் யார், இவன் நாடோடியாக இருக்கிறான், இவனை அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களன்னா திரும்பி பார்த்து ஓட வைக்கிறார் கர்த்தர். இது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எடுக்கணும்னா, a spiritual battle we face. இன்றைக்கி ஆவிக்குரிய விதமாக சில போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படின்னா, அந்த எனிமி சேட்டன் who seeks to destroy, நம்மளை அழிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஆக இந்த ஸ்பிரிச்சுவல் வாரில், இந்த பேட்டிலில் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. He has stand back your enemy. ஆமென். அவனை திரும்பி ஓட செய்வார், அவனை திரும்பி ஓட செய்வார். அவன் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டான். என்னைக்கு இஸ்ரவேல் மக்களை பார்த்து இனி இந்த எகிப்தியர் உன்னை பின் தொடர மாட்டான்னு சொன்னது எப்படி அது நிறைவேறினதோ, அதே போல் கர்த்தர் இன்னைக்கு நம்ம லைஃப்பில் போராடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, வியாதி, பஞ்சம், தரித்திரம், சமாதானம் குறைச்சது இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க கையில் வாங்குறேங்க, அப்படியே எங்கே போகுதுன்னே தெரில. சில மாதங்களுக்கு முன்னதாக
ஒரு விசுவாசி என் இடத்துல தொலைபேசியில் பேசியிருந்தார். அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குற எல்லாம் சொன்னார் இல்லையா. ஏன் சொன்னார்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. எப்படி ஃபேஸ் பண்ணுறேன், எதுக்கு கொடுத்துட்டு என் கையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணதுக்கப்புறம் என் கையில் கரெக்டாக 3000லேருந்து 3500 வரை தான் இருக்கும் இல்லையா. அதில் தான் அந்த மாதத்தை நான் ஓட்டணும். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கையில் அவ்வளோதான் இருக்கும். எப்படி பாருங்கள், இது ஒரு விதமான போராட்டம், தரித்திரம், வாங்கிறது எங்கேயோ ஓடுது. அப்போ கவனிங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த எனிமியை திருப்பி ஓட வைக்கிறார். இது இந்த சத்ருவானவன் பண்ணுற வேலை. இது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தலையெழுத்து, நம்ம எனக்கு ஒன்று இப்படி நடக்குது, என்ன தெரியல, முன்னேற முடியல, அது ஏதோ இது இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது சத்ருவானுடைய காரியங்க. நீ கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் அதுக்கு வழி செய்கிறாரு. நீ சொல்கிறியே 7ஆம் தேதியே என் கையில் 3000 தான் இருக்குது, இதை வச்சு குடும்பத்தை நடத்தணும். கர்த்தர் சொல்கிறார், நான் அதை சரி பண்ணுறேன், நான் அந்த சத்ருவை திரும்பி ஓட வைக்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்குறேன்றார். 3ஆவதாக, the Lord the King of Israel is with you. இஸ்ரவேலின் தேவன் ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய உத்தரவாதம் பாருங்கள். அவர் நம்ம கூட இருந்தால் நீங்களும் நானும் எப்படி தோற்று போவோம், எப்படி தரித்திரம் தாக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி இந்த வியாதி தாக்கும், எப்படி இந்த பிரச்சனை தாக்கும். சில பேருக்கு நான் ஏன் தான் உயிர் வாழ்கிறேன்னு தெரில, எப்போ சாகலான்னு தெரியுது, எப்போ செத்து போகலான்னு தெரியுது, அப்போ தான் நிம்மதி போல. சில பேருக்கு தற்கொலை எண்ணம். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பச்சம் இருக்கிறேன் பண்ணுறாரு. கர்த்தர் ஒரு நாளும் சத்ருவுக்கு பச்சம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் தான். கரங்கள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். The Lord the King of Israel with you, நம்மோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் எப்படி மதிலை தாண்டாமல் போவீங்க, எப்படி நீங்கள் இந்த சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லாமல் போவீங்க, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். சில பேருக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அப்படி பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை. வேலையில் முன்னேறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம், பிஸ்னஸில் முன்னேறுவதற்கு அவ்வளோ பெரிய காரியம், குடும்ப வெற்றிக்கு, சமாதானத்துக்கு, ஐக்கியத்துக்கு. வீடு வாங்க முடியலைங்க, ஒரு அடி சொந்தமாக வாங்க முடியல. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒன்று அர்ப்பணி. கர்த்தர் உன் கூட இருப்பதை நீ உணர்வ. கர்த்தர் உன் கூட இருந்தால் ஒரு அடி இல்லைங்க, பல ஸ்கொயர் ஃபீட்டை நீ வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டுவோம். ஆமென். கடைசியாக, never again will you fear any harm. Never again will you fear any harm. நீ இனிமேல் எந்த காரியத்துக்கு நீ பயப்பட வேணாம், எந்த தீமைக்கும், நாசங்களுக்கும், மோசங்களுக்கும் பயப்பட வேணாம். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் பொறுப்படுத்திக்கிட்டேன்ப்பா, நான் உன்னை நடத்துகிறேன்ப்பான்றார். தீமை இப்படி வரலாம், அப்படி வரலாம், பல இடத்துல நீ பார்க்கலாம், நேருக்கு பார்க்கலாம், காதுக்கு கேட்கலாம், உன் கண் முன்னாடி பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, தீமை இனி உன்னை அணுகாது, நீ அதுக்கு பயப்படாத. ஏன்னா உன்னை சுற்றிலும் என் கிருபை, என் இரக்கம், என் தயவு, என் வழிநடத்துதல் இருக்கும்போது எப்படி இந்த தீமை அணுகும். இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டில், சில பேர் வீட்டில் பிரச்சனை, சில பேர் வீட்டில் வியாதி. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், தீமை ஒன்று அணுகாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஒருவேளை தீமைக்குள்ளே இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், பலவிதமான சரீர உபாதைகள், எண்ணத்தில் உபாதைகள், மென்டல் டார்மெண்ட்டில் இருக்கலாம். ஐ டெல் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நீ எதற்கும் பயப்பட வேணாம். கர்த்தரும் பச்சை இருக்கிறாரு, உனக்கு வாழ்வு கொடுப்பார். அப்போ பிதாவை துதிக்கிறேன். இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்கள் ஜீவியத்தை வெற்றிகரமாக ஓடி ஜெயமெடுக்க கிருபை பாராட்டுவீராக. ஆமேன், ஆமேன். God bless you. Bye-bye.